வெல்கம் டு மீடியா ஜங்ஷன். ஸோ இந்த வீடியோவில் சாஃப்ட்வேரை வந்து இப்போ புது செட்டப் வந்திருக்கு அப்படின்னா அதை வந்து ஓல்டு செட்டப்லேருந்து எப்படி வந்து நியூ செட்டப்புக்கு மாறுறது, அதுக்கு முன்னாடி நம்ம என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நான் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணி நீங்கள் எப்பயும் லாகின் பண்ணக்கூடிய அட்மினிஸ்ட்ரேட்டர் லாகினில் உள்ளே போய்க்குங்க. போயிட்டிங்கன்னா இதுதான் வந்து உங்களுடைய பில் விண்டோ. ஸோ இதில் இப்போ நம்ம வந்து புதுசாக ஒரு அப்டேட் பண்ண போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் சேஃப்டி பர்பஸ்க்காக நம்ம என்ன பண்ணுறோம், அந்த பேக்கப் அண்டு ரீஸ்டோர் மேலே டாப்பில் படிச்சுட்டே வந்தீங்கன்னா பேக்கப் அண்டு ரீஸ்டோர்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ப்ரௌஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். இதை கிளிக் பண்ணிவிட்டு டெஸ்க்டாப்பில் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பேக்கப்புக்கு இன்னைய டேட்டு போட்டுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், நான் இங்கே இன்னைய டேட் போட்டு சேவ் கொடுத்துட்றேன். சேவ் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு வந்து மறக்காமல் என்ன பண்ணுறீங்கன்னா பேக்கப் அப்படின்னு கொடுத்துருங்க. ஒரே நிமிஷம். பேக்கப் என்ற ஃபோல்டர் செலக்ட் பண்ணிக்கிறீங்க. பேக்கப் அப்படின்னு கொடுத்துட்றீங்க. பேக்கப் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்ததுனா மட்டும் ஓகே கொடுத்துட்டு இப்போ நம்ம வந்து பேக்கப் எடுத்துட்டோம், பர்ஃபெக்டாக பேக்கப் எடுத்துட்டோம். இப்போது இந்த செட்டப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிடுறேன். அன்இன்ஸ்டால் ப்ரோக்ராமில் போயிட்டு கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் இன்வென்டிவ்னு இருக்கும். ஜஸ்ட்டு அன்இன்ஸ்டால் பண்ணிடுறீங்க. ஸோ அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ டேட்டாவுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. இப்போ புது லேட்டஸ்ட்டு செட்டப் இது ரன் பண்ணிடுறேன். இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா லேட்டஸ்ட் செட்டப் இன்ஸ்டால் ஆகிடும். இப்போ எதுக்குன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பில் அண்டர்ஸ்கோர் அக்கௌண்ட்ஸுன்றது இல்லை பில் சூப்பர்ன்றது எந்த நேமில் வேணால் வச்சுருக்கலாம். பட் பில் அக்கௌண்ட்ஸ் அதாவது பில் அண்டர்ஸ்கோர் அக்கௌண்ட்ஸ் அந்த நேமில் இருந்ததுன்னா சம்டைம் வந்து ஓவர் ரைட் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன். பழைய பில்லெல்லாம் போட்டிருப்போம், கஸ்டமர் பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கும், கஸ்டமர் மெயின்டெனன்ஸ் எல்லாம் இருக்கும், பேக்கப்பெல்லாம் இருக்கும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எரேஸ் ஆகிடும். அதனால தான் ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக நம்ம பேக்கப் எடுத்துக்கிறோம். பேக்கப் எடுத்துகிட்டு நான் இப்போ லாகின் பண்ணிக்கிறேன். ஏதாவது எரேஸ் ஆகிருக்கானா எரேஸ் ஆகலை. சப்போஸ் எரேஸ் ஆகியிருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த பேக்கப் அண்ட் ரீஸ்டோரில் போகிறோம். ப்ரௌஸ் பண்ணி நம்ம எந்த டேட்டில் வந்து பேக்கப் எடுத்தோமோ அந்த டேட்டை செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துட்டு ரீஸ்டோர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது வந்து இன்னி டேட் வரையும் இருக்கக்கூடிய எல்லாமே ரீஸ்டோர் ஆகிடும். ரீஸ்டோர் அப் சக்ஸஸ்ஃபுல்லி. ஓகே, இப்போ நம்ம போய் கிளிக் பண்ணினா நம்ம போட்ட பில்லெல்லாம் இருக்குது. ஓகே, இப்போது புது அப்டேட்டில் என்னென்ன விஷயங்கள்லாம் கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பில்லுன்னு ஒரு ஆப்ஷனை கொண்டு வந்திருக்கோம். இது எதுக்குன்னா ரீபில் போடுறதுக்கு உள்ளே போய்ட்டு நீங்கள் பண்ண தேவையில்ல. நீங்கள் வெளியிலே வந்து டிஆர்பி 2ன்னு கொடுத்தீங்கன்னா அந்த பில்லு வந்து இங்கே ஷோ பண்ணிடும். இது கூட ஏதாவது ஒரு விஷயத்தை ஆட் பண்ணுறீங்க இல்லை ஒரு பொருளை ரிட்டர்ன் எடுக்கிறீங்க அப்படின்னா கூட நம்ம என்ன பண்ணலான்னா அந்த ரிட்டர்னுக்கான ஆப்ஷன்ஸை போட்டுட்டு ஜஸ்ட்டு வந்து அப்டேட் பண்ணிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா அப்டேட் கொடுத்தீங்கன்னா பில் வந்து அப்டேட் ஆகிடும். யூ வாண்ட் பில் எஸ் கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்டு பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ அதாவது ரீபில் போடுறதுக்கும் பில்லை ஏதாவது ஒரு ப்ராடக்டை ஆட் பண்ணுறதுக்கும் இந்த ஆப்ஷனை இப்போ நம்ம வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்கோம். ஃபைன் பில்லு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கலர்ஃபுல்லாக காட்டியிருக்கோம். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும்னு. அடுத்தது பர்ச்சேஸ் என்ட்ரி போடும்போது மேக்ஸிமம் நம்மளுக்கு தேவைப்படுறது இந்த கால்குலேட்டர், அதாவது ஜிஎஸ்டி கால்குலேட்டர் அதுவும் கொடுத்துருக்கோம். ஆல்ட்டு ஜி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஜிஎஸ்டி கால்குலேட்டர் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு வேல்யூ போட்டு இது வந்து 5% எனக்கு ஜிஎஸ்டி வருது அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் கொடுத்தோன்னா இந்த டோட்டலை கம்பேர் பண்ணி நம்மளுக்கு வந்திருக்கிறது இன்க்ளூசிவ் ஜிஎஸ்டியா இல்லை எக்ஸ்க்ளூசிவ் ஜிஎஸ்டியான்றதை நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி கால்குலேட்டர் நம்ம இன்டெகிரேட் பண்ணியிருக்கோம். அடுத்தது சேல்ஸ் விண்டோவில் ரிடீம் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு கஸ்டமரை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ கஸ்டமரை ஆட் பண்ணோன்னே அவருடைய பாயிண்ட்ஸ் வந்து இங்கே ஷோ பண்ணும். அதாவது இவர் வந்து லாயல்ட்டி பாயிண்ட்ஸ் வந்து 5.90 இருக்குது. இப்போ வந்து அவர் புதுசாக ஒரு ஐட்டம் வாங்குறாரு. ஓகேங்களா? ஒரு 3 ஐட்டம் வாங்கிட்டார். தென் வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபா தான் கையில் வச்சுருக்காரு. இப்போ 5 ரூபா ரிடீம் பண்ணணும். நம்ம வந்து நம்ம கஸ்டமர்ன்றதுனால நம்ம என்ன பண்ணிடுறோம், இந்த ரிடீம்ன்ற இந்த புது விண்டோவை கொண்டு வந்திருக்கோம். இதில் 5 ரூபா கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா 105 ரூபான்ற டோட்டலு இப்போ 100 ரூபாய்க்கு மாறிடும். நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு என்ட்ரு அடிச்சிங்கன்னா போதும், இது வந்து ரெடீம் ஆகுறது. ஓகேங்களா? இதுவுமே நம்ம இந்த அப்டேட்டில் வந்து கொஞ்சம் சிம்பிளிஃபைடாக நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஏற்கனவே இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபைன் பில்லையும் நீங்கள் போயிட்டு பில்லு எடுக்கலாம். உள்ளே போயிட்டு எடுக்கிறது உங்களுக்கு சிரமமாக இருக்குன்றதுனால ஃபைன் பில் அண்ட் ரீபில்லை வெளியில் நம்ம டிரான்ஸ்பரண்ட்டாக கொண்டு வந்திருக்கிறோம். இது தவிர்த்து செக் அவுட் கவுண்டர் லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். செக் அவுட் கவுண்டர்ன்றது எப்படி நீங்கள் போயிட்டு வெரிஃபை பில்லில் போயிட்டு இங்கேயுமே நீங்கள் அந்த பில் நம்பரை கொடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை பண்ணுறது அந்த ஆப்ஷன்ஸுமே கொடுக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம சூப்பர் மார்க்கெட் சாஃப்ட்வேர் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக யார் வேணால் ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மெத்தடில் தான் நம்ம வந்து இந்த சாஃப்ட்வேரை வந்து உருவாக்கியிருக்கிறோம். நீங்கள் சாதாரணமாக இல்லை, நீங்கள்
நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும் சாஃப்ட்வேர்ஸில். பார்த்தீங்கன்னா அதில் ஒன்றுமே இருக்காது. ஒரு சின்ன சின்ன விஷயத்தையும் ஒவ்வொரு ஷார்ட்கட்டாக போட்டு பெருசு பண்ணியிருப்பாங்க. ஆனால் நம்ம சாஃப்ட்வேரில் எல்லாத்தையுமே பெரிய விஷயத்த கூட ஒரு சின்னதாக ஷார்ட்டாக நம்ம பண்ணியிருப்போம். உதாரணத்துக்கு ஸ்டாக் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, இப்போ சமீபத்தில் அப்டேட் பண்ண ட்ரான்சேக்ஷன் அமௌண்ட்டை வந்து ரிசீவ் பண்ணது, பேமெண்ட் கொடுத்தது, பேமெண்ட் வாங்கினது எல்லாத்தையுமே நம்ம என்ரோல் பண்ணுறது, அந்த ஆப்ஷன்ஸுமே நம்ம வந்து ரொம்ப எளிமைப்படுத்தி இதில் கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு கஸ்டமர் செலக்ட் பண்ணோம்னா அவருடைய பேலன்ஸை காட்டிட்டோம், அவர் எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காரு, அதை என்ன மெத்தடில் கொடுத்துருக்காருன்னு போட்டாலே ஜர்னல் என்ட்ரி முதல் கொண்டு எல்லாமே ஆகிடும். அதேமாரி க்ளோஸ் ரிஜிஸ்டர், சேல்ஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ட் பர்ச்சேஸ் எல்லாமே A to Z. ஒரு ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா அந்த ஆப்ஷனில் கிட்டத்தட்ட ஒரு 10-15 ரிப்போர்ட்ஸ் இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 150 ரிப்போர்ட்ஸ் வந்து நம்ம இந்த சாஃப்ட்வேரில் இன்டகிரேட் பண்ணியிருக்கோம். ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணுறது, ஜிஎஸ்டி சம்மரி, HSN-வைஸ் ரிப்போர்ட்டு, டேக்ஸ் ரிப்போர்ட்டு எல்லாமே வந்து இந்த சாஃப்ட்வேரில் ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து வேட் எடிஷனாக இருந்தாலும் சரி, ஜிஎஸ்டி வெர்ஷனாக இருந்தாலும், இந்தியன் யூசர்ஸ் ஜிஎஸ்டி வெர்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவீங்க, ஃபாரின் யூசர் வேட் வெர்ஷன் யூஸ் பண்ணுவீங்க. இந்த ரெண்டுத்துக்குமே சாஃப்ட்வேரில் நம்ம ஈஸியாக இன்டகிரேட் பண்ணியிருக்கோம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர்ஸில் இந்த தேவையான ஆப்ஷன்ஸ் எல்லாம் நாங்களே செட்டிங் வச்சு கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. அதேமாதிரி பில் ஃபார்மேட்டில் எனக்கு ஃபாண்டு உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்டை கூட செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக போட்ட பில்லோடைய ஒரு பிரிண்ட் அவுட் காட்டுறேன். இது வந்து தௌமா ஃபாண்டில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் உங்கள் பிரிண்டரு, நீங்கள் எந்த பிரிண்டர் யூஸ் பண்ணாலும் அந்த பிரிண்டருக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபாண்ட்ஸை செலக்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போ நீங்கள் இதை பார்த்துட்ருக்கீங்களா, இதனுடைய பிரிண்டோடைய அந்த ஃபாண்டோடைய ஸ்டைலை பாருங்கள். அதே நேரத்தில் நம்ம அதுக்கு முன்னாடி போட்ட பிரிண்டோட ஃபார்மேட்டோடைய ஸ்டைலை பாருங்கள். அதாவது நம்ம மேக்ஸிமம் எந்த ஃபாண்ட் உங்களுக்கு செட் ஆகுமோ அந்த ஃபாண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற அவுட்புட்டு உங்களுக்கு வரும். ஸோ அந்த ஆப்ஷன்ஸுமே நம்ம எளிமைப்படுத்தியிருக்கோம். இந்த வீடியோ வந்து நீங்கள் வந்து ஒரு மளிகை கடை ஆரம்பிக்கிறீங்க, இல்லை சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு எங்களுடைய சாஃப்ட்வேர் டெமோ பாருங்கள். ஸோ இது டெமோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் பை பண்ணிக்கோங்க. எவ்வளோ சாஃப்ட்வேர்ஸ் நீங்கள் டெமோ பார்ப்பீங்க, அந்த வகையில் எங்களுடைய சாஃப்ட்வேரும் டெமோ பாருங்கள், பிடிச்சிருந்தால் பை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட். தேங்க்யூ.